வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து உங்களிடம் சில கேள்விகள். குறிப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்றுதான் இதை சொல்லணும். தாவேகா விஜய் அவர்கள் 108 சீட்டுகளை பெற்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களை தன் கட்சிக்காக பெற்றிருக்கிறார். முதலில் இந்த வாக்கு, இந்த ரிசல்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் புரட்சி அப்படிதான் பார்க்கணும். காரணம், இந்த திராவிட கட்சிகள், அதாவது காமராஜருக்கு இந்த தமிழக மக்கள் பண்ணின ஒரு துரோகத்தால இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை தொடர்ந்து ஆட்சி பண்ணது ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா பிரிச்சு வெள்ளைக்கார ஆட்சி பண்ண மாதிரி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களை ஒற்றுமையே இருக்க விடலை, புத்திசாலியாகவும் சிந்திக்கவும் விடலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பணநாயகத்தை, பணம் இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சிடலாம், ஜாதியை பிரித்து மதத்தை பிரித்து அரசியல் பண்ணிடலாங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி இன்றைய இளைய தலைமுறைகள் ஜாதி மத இன பணம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்ட்டு இந்த இளைய தலைமுறைகள் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிறாங்க. ஏன் இந்த இளைய தலைமுறைகள் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைய தலைமுறைகள் மட்டும் ஓட்டுப்படலை. இந்த இளைய தலைமுறைகள் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் அவங்களுடைய தாத்தா பாட்டிகிட்டையும் அவங்க சொந்த பந்தங்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் வேணும், நீங்க விசிலுக்கு ஓட்டு போடுங்க, திரு நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள அந்த இளைய தலைமுறைகளுடைய அந்த வெளிப்பாடு, அவங்களுடைய அந்த வேண்டுகோளை இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் நிறைவேற்றிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்கும். நிறைய பேர் சுயநலத்துக்காக என்னன்னு பேசலாம், இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்ப இளைய தலைமுறைகள் கொண்டு வந்த மாற்றம், இது என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல கல்வி. இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வியை தான் இன்னைக்கு வரைக்கும் போதிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பல முறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். நானும் நம்ம இந்திய திருநாட்டை, பாரத தேசத்தை சூறையாட வந்தவர்கள்லாம் வந்தியர்கள் சொல்லணும். அவன் வெள்ளக்காரனாக இருக்கட்டும், இல்லாட்டி வெளியில் இருந்தக்கூடிய மற்ற இஸ்லாமிய படையெடுப்புகள், எந்த படையெடுப்புலாம் இருக்கட்டும், இந்தியாவுடைய அந்த வளத்தை சுரண்டதுக்காக எடுக்கப்பட்ட அந்த படையெடுப்புகள். இந்த படையெடுப்புகளில் உள்ள அந்த வரலாற்றை நமக்கு எப்படி திணிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? நம்மளை அடிமைப்படுத்தணும்னா பிரபுன்னு தான் படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் மவுண்ட் பேட்டன் பிரபுன் படிக்கிறோம், கல்கோசி பிரபுன் படிக்கிறோம். நம்மளை அடிமைப்படுத்தியவனே அவனை ஒரு பெரிய பிம்பமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தானே ஒரு கேவலமான ஒரு படிப்பை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதை மாறணும். இன்னொன்று, படிச்சு முடிச்சவொடனே எவன்கிட்டயா கை கட்டி வேலை பார்க்கணும். இது ஒரு படிப்பா? அது படிச்சு முடிச்சோன்னு இந்த கல்வி திட்டம் வந்து படிச்சு முடிச்சோன்னு நீ ஒரு முதலாளியானு சொல்லி கொடுக்கவே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை வரணும். இளைஞர்கள் அனைவருக்கும் இந்தியாவுக்குள்ளேயே நல்ல வேலைவாய்ப்புகளை வரணும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் எப்படி இருந்தாரோ அது மாதிரி தான் வெளியில் அவர் அரசியல் வாழ்க்கையிலையும் அந்த இதை கொண்டு வந்தார். அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களும் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு குடும்பத்தினுடைய நல்ல ஒரு மனிதராக இந்த மக்கள் பார்த்து பழகிட்டாங்க. அதே மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து திரு விஜய் அவர்கள் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட தான் இந்த மக்கள் அனைவரும் அவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை அவர் அமைப்பாருன்னு நம்ம 100% நாங்கள் நம்புறீங்க. இப்ப விஜய் அவர்களுடைய பெரும்பான்மை பலம் நிரூபிக்கப்படாதனாலேயே ஒரு கவர்னர் அவர்களால் ஆட்சி பதவி பிரமாணத்திற்கு அழைக்கப்படாமலே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக இருக்கு. தமிழக அரசியல் சூழலில் சில மாற்றங்கள் நிகழும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க ஒரு வழக்கறிஞராக கவர்னர் அவர்களுடைய இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கவர்னர் அப்படிங்கிறது மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆட்சியுடைய ஒரு ரிமோட் கண்ட்ரோலர்ல உள்ள ஒரு டால், அப்படிதான் சொல்லணும். எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன சொல்றாங்க அதை தான் இவங்க பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பொம்மை அவருடைய ஆட்சி இதே பிரச்சனையை சந்திச்சாங்க. அவங்க அந்த நேரத்தில் அவங்க நீதிமன்றம் போய் தான் என்ன செஞ்சாங்க, அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, நீதிமன்றம் போய் திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, சிஎம் கட்டில் உட்கார்ந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஆட்சியை டிசால்வ் பண்ணாங்க. டிசால்வ் பண்ண பின்னாடி அவர் எப்படி வந்தார் தெரியுமா? அறுதி பெருமையானே ஜெயிச்சு வந்தார். ஆமா,
அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அப்ப ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் நம்ம முட்டாளா? அதனால கவர்னர் அவருடைய பணியை சிறப்பா செய்யணும். அவரு ஏதாவது ஒரு தவறு பண்ணாருனாக்கா யாரை பாதிக்கும்னாக்கா தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் பிஜேபி வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியாவை, இந்த இந்திய தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகும். அதனால இத மத்திய அரசும் கவனத்தில் எடுத்து கவர்னருக்கு முறையான அறிவுரையை சொல்லி திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமா நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 6 இடங்கள் தேவைப்படுது. விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. இது எப்படி நடக்கும்? இது எந்த மாதிரியான திசையை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க விசிகாவாக இருக்கட்டும், இல்லாட்டி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை பாமகவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேடைகளில் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க தமிழக மக்களுடைய நலனுக்காக நாங்கள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், தமிழக மக்களோட ஒற்றுமைக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், தமிழக மக்களுடைய நலனுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாங்க. அப்படி பேசுறவங்க என்ன செய்யணும்? இந்த தமிழக மக்கள் கூட சேர்ந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒரு நபரை தேர்வு செய்து ஒரு விஜயங்கிற ஒரு பிம்பத்துக்காக நினைச்சுட்டாங்கனாக்கா பெரிய அளவுல ஒரு வெற்றியை உருவாக்கியிருக்காங்க. அப்ப இந்த கட்சிகள் என்ன செய்யணும்? செஞ்சோட்டு கடன்னா அவங்க நினைக்கிறது என்னக்க, தனக்கு கட்சியில அவங்க கூட்டணியில சேர்த்ததுதான் செஞ்சோட்டுக்கு நினைக்கிறாங்க. உண்மையான செஞ்சோட்டு கடன் என்ன தெரியுமா? அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமா இருக்கும். அப்ப அந்த மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்குனாக்கா, விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும். அதை இந்த கட்சிகள் என்ன செய்யறாங்க, பரிசீலனை பண்ணணும் கிடையாது, முடிவாக எடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறீங்க. இப்ப நான் மட்டும் இல்ல, அந்த கட்சியில கூடிய தொண்டர்களே அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, விஜய் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததற்கு இவிஎம் மிஷின் ஒரு காரணம்ன்ற மாதிரியான கமாண்ட் அடிக்கப்படுகிறது. நான் அந்த இடத்துல கேள்வியை வந்து கமாண்ட் அப்படின்னு தான் சொல்றேன். அப்படி இல்லாம ஒரு கட்சி வந்து ஜெயித்திரும் மாநில கட்சி. நான் எனக்கு அதாவதுங்க, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்த ஆளுக்கு வந்தா தக்காளி சட்டின்னு ஒரு இது சொல்லுவாங்க, வடிவேல் காமெடி சொல்லுவாங்க. அது மாதிரி போன எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா? திமுக ஜெயிச்சுல. அப்ப இவிஎம் மிஷின்ல கோல்மால் பண்ணி ஜெயிச்சாங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி ஜெயிச்சா அதிமுக இவிஎம் மிஷின்ல கோல்மால் பண்ணி ஜெயிச்சாங்களா? இது என்னங்க இது? பட்டவத்திரமா தெரியுது. இன்றைய தமிழக இளைஞர்கள் அத்தனை பேரும் விஜய் விஜய் விஜய். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தேர்தல் நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் பார்த்து எங்க சமூகத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 16 அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுல பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் அந்த 16 பேரும் தன்னை அகமுடைய சமுதாயம் என்று காட்டிக்கொண்டு என்ன செய்யல, அந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கல. இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய பேருடைய பேரே அந்த அந்த சட்டமன்றத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாம கூட இருந்துச்சு. இல்ல வேட்பாளர் நினைச்சது கூட பாத்தீங்கன்னாக்க விஜய் 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 என்ற ஒற்றை முகத்துக்காகத்தான் இந்த வெற்றி இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா இது ஜாதி எல்லாம் கடந்துருச்சு, மதத்தெல்லாம் கடந்துருச்சு. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி பழைய பணம் கடுமையா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளுமே எல்லாம் தெரியும். ஆனா அதையெல்லாம் மீறி இந்த பண நாயகத்தை ஜனநாயகம் தெரிவிச்சிருக்குனாங்க. இதுதாங்க. இதுல போய்கிட்டு இவிஎம் மிஷின்ல வந்து பிரச்சனை, அந்த கோல்மால் பண்ணாங்க, இந்த கோல்மால் பண்ணாங்கன்னாக்கா எதுக்காக அந்த கோல்மால் பண்ணணும்? விஜய்க்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல அவர் பணம் செலவழிச்சாரா? எங்கேயுமே ஓட்டு கூட காசு கொடுக்கலங்க அவங்க. ஆமா, இதை புரிஞ்சுங்க. நீங்க ஓட்டு காசு கொடுக்கல, எந்த கட்சிக்கு எந்த ஜாதிக்காரன் காசு கொடுக்கல, எவனும் காசு கொடுக்கல, பிரச்சாரமும் பண்ணல. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். பல பிரச்சாரம் அவர் வந்து மைக் என்ன அந்த மீடியால பண்ண பிரச்சாரங்கள் பல இடங்கள்ல வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு கூட போனதில்லை. ஆனா ஜெயிச்சாங்கன்னாக்கா விசில் விசில் விசில். அது விஜயனுடைய அந்த விசில் சத்தமா தான் நினைச்சாங்க, மக்கள் பார்த்தாங்க. ஏங்க நிறைய இப்ப பாக்குறோம், ஊடகங்கள்ல பாக்குறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீங்க திமுக காசுங்களா அதிமுக காசுனாங்க. ஏங்க நான் ஓட்டு வந்து யாருக்கு போட்டேன்னா விசில் தாங்க போட்டேன், அதை சொல்ல கூட தெரியல, ஆனா விசிலுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. படிச்ச மோக்கண்டான் வேணா இந்த அரசியல் பேசுறவங்களும் அந்த அரசியலே ஊறி போய் அது ஒரு கட்சியினுடைய காசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த ஆட்கள் வேணா நினைச்சேன்னாக்க இந்த மாதிரி அசிங்கமா தப்பு தப்பா பேசலாமே ஒழிய உண்மையா ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். ஏங்க இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட இல்ல, இதை பார்த்துட்டு இருக்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட பாத்தீங்கன்னாக்க யாருக்கே ஓட்டு போட்டீங்கன்னாக்க நான் வந்து பாஜக தான் இருந்தேன், நான் திமுக தான் இருந்தேன், நான் அதிமுக தான் இருந்தேன், ஆனா ஓட்டு என் மகனும் மகளும் சொன்னதுக்காக நினைச்சேன், நான் விசிலுக்கு போட்டேன்னு சத்தியமா சொல்றாங்க. இதாங்க உண்மை. இவ்வளவு ஏன் நான் கூட பாத்தீங்கன்னாக்கா நான் திருவண்ணாமலை தொகுதி ராமநாதபுரம் மாவட்டம்,
எனக்கு பார்த்தீங்கன்னா ராஜீவ் டாக்டர் அவர் என்னை நாடி வந்தாங்க. அவங்களுக்காக தாங்க நான் எல்லாம் ஓட்டு போய் கேட்டேன். நான் வேற எந்த கட்சிக்காக நான் போய் ஓட்டு போட்டு கேட்கலங்க. நான் ஓட்டு கேட்டனாலதான் ஜெயிச்சேன்னு சொல்லல. இல்ல ஓட்டு கேட்டிருக்கீங்க, ஓட்டு கேட்டிருக்கீங்க ஒழிய பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. வெற்றி பெற்றதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற அந்த ஒற்றை மாமனிதர் தான். எப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஒரு அலை இருந்துச்சோ அந்த அலை பன்மடங்கா இவருக்கு இருக்குங்க, இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லலாம் இவங்க எல்லாம் இப்படி ஆட்சி பண்ணிடுவாங்களா அப்படி பண்ணிடுவாங்கன்ட்டு. ஏங்க கல்யாணம் பண்ண உடனே என்ன ரிஹர்சல் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க? குடும்ப நடத்தலையா? நம்ம அப்பா அம்மா குடும்ப நடத்தலையா? நம்ம குடும்ப நடத்தலையா? இல்ல நம்ம தாத்தா பாட்டி குடும்ப நடத்தலையா? அது மாதிரி இவரை மட்டுமே நம்புவாரு. இவர் கூட பணிபுரியறதுக்கு எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டின் மீது நல்ல பற்று கொண்ட எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கள பார்த்து வச்சு நடத்துறாரு. இருக்கக்கூடிய இப்ப எங்க தொகுதியில திருவண்ணாமலை தொகுதியில வெற்றி பெற்ற பார்த்தா டாக்டர் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அவர் நினைச்சு வரனாக்க அழகா தலைமை கட்டுப்பட்டு இந்த மக்களுக்கு அவர் ஒவ்வொரு மேடையில் நான் பேசவும் பார்த்தேன். நான் இந்த பகுதியில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி நெற்களஞ்சியம்னு திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெற்களஞ்சியம், தஞ்சாவூருக்கு அடுத்து ஒரு நெற்களஞ்சியம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணுற பேசுறாங்கல்ல. இவ்வளவு ஏங்க எத்தனை லட்சம் கோடி வந்து நமக்கு இருக்கு. அந்த எத்தனை லட்சம் கோடியில் எத்தனை 20% எங்கே போகுது? ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு போகுது, அந்த கட்சிக்காரங்களுக்கு போகுது. இந்த அமௌண்ட்டை பூராத்தையுமே புள்ளி விவரமா சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர் என்ன செய்வாரு? வரக்கூடிய இந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்தாங்க இவ்வளவு அழகா பண்ணுவாரு. ஊழல் இல்லாத ஆட்சியை அமைச்சு கொடுப்பாருன்னு மக்கள் நம்புறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த அத்தனை பேர் நம்புறாங்க. இப்ப எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் அது வந்து விஜய் அவர்களுக்கு வேலை செய்திருக்கிறது தமிழக அரசியல்ல. விஜய் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எவ்வளவான நடவடிக்கைகள் நகர்வுகளில் ஈடுபடுவார்னு நினைக்கிறீங்க? சரியா கொண்டு போயிருவாரா? அதாவது விஜய் அவர்கள் சினிமா நடிச்ச பல கோடி சம்பாதிச்சிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியலுக்கு வந்து அவர் சம்பாதிக்கிற அவசியம் நிர்பந்தம் அவருக்கு இல்லை. அந்த ரூபாய் எடுத்து அவரோட பேசாம இருந்தாருன்னா, இப்ப ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, நடிகர் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அது மாதிரி பேசாம இருந்தாங்க யாரா என்ன சொல்ல போறாங்களா? இருந்திருக்கலாம். அவரு அப்படி இருக்கல. அந்த அந்த இளைஞர்கள் அவரை கூப்பிட்டாங்க, அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவர் அந்த நம்பிக்கையோட வந்தாரு. அவரு எப்படி அவரை நம்பிக்கை வச்சு இந்த இளைஞர்கள் கூப்பிட்டு இன்னைக்கு அவரை சிஎம் ஆக்குறதுக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கையை திரு விஜய் அவர்களும் காப்பாற்றுவாருங்க, நாங்க நம்புறோம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்னீங்க சாதி, மதம், பணம் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அகமுடையார் பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய அகமுடையார்களுக்கு நிறைய சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு திமுகல, முக்கியமாக அதிமுகல. மதுரைக்குள்ளேயே ஒரு 3 பேர் அதிமுக திமுகல இருந்தாங்க. அதனை தாண்டி வந்து நீங்களே சொன்னீங்க, நான் சாதியத்தை கடந்து இங்க தாவேகாவுக்கு ஆதரவாக பல பகுதிகளில் நான் ஓட்டு கேட்டு வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சாதிய அரசியல் என்ன நிலை ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஜாதி சங்கம் வச்சிருந்தோம்னா அரசியலுக்கு பின்னாடி போய் தான் அந்த ஜாதியை வளர்க்க நினைக்கிறாங்க. அது பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல். ஒரு சமுதாயம் முன்னேறணும்னாக்க அந்த சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், கூடி தொழில் செய்யணும், தலைமைக்கு கட்டுப்படணும். அப்படி இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமயத்தை தொட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நாடார் சமுதாயம், அவங்கள இந்த இடத்துல நான் சொல்லிதான் ஆகணும். அவங்கள மாதிரி ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம் கிடையாது. இன்னைக்கு அவங்கள மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மிக உயர் நிலைமைக்கு போன சமுதாயம் கிடையாது. அதுக்கு காரணம் நினைக்கிறீங்க, அரசியலில் போய் அவங்க ஜெயிச்சாங்க, அத்தனை பேர் ஒற்றுமையா இருந்து தொழில் பண்ணாங்க, ஒற்றுமையா இருந்து முன்னேறினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்தை பார்த்தால் தோஷம்னு சொன்னாங்களோ அந்த சமுதாயத்தினுடைய டிவியை தான் நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை யார் வச்சிருக்கா? தந்தி டிவி பார்க்க வச்சாங்களா? ஆமா, எஸ். தந்தி பேப்பரை படிக்க வச்சாங்களா? அவங்கள மேலாடை போடக்கூடாதுன்னு சொன்னா ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு இந்த நான் போட்டுக்கல 2 ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னாக்க அவங்க கடையில சமுதாயத்தை சேர்ந்த ராமராஜ் வேட்டி சட்டையை தான் இன்னைக்கு போட்டு தரோம் அத்தனை பேரும். எதுங்க முன்னேற்றம்? ராமராஜ் ஓனர் வந்து எந்த அரசியல போய் நின்றாரு? இது வந்து யாரையும் இது பண்றதுக்காக சொல்றேன் நான். ஒரு முன்னேற்றம்னா அது அரசியல்ல போய்தான் முன்னேற அவசியம் கிடையாது. கூடி தொழில் செய்ய, தலைமைக்கு கட்டுப்படு. அதை விட்டுட்டு மண்ணுகளை வாங்குறவன், மகந்தா விற்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், இவன் முன்னாடி போய் ஒரு அரசியல்ல போய் உட்காந்துட்டு ஜெயிப்பண்ணா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக எல்லாம் அகமுடையார் சீட்டு கொடுத்தாங்க, அகமுடையார் சொல்றீங்க.
அவன் பூரா அகமுடையார் அகமுடையார் சொல்லி சீட்டு வாங்கினான். ஆனா அந்த அகமுடைய சமுதாயம் முன்னேறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கானா? ஏன்னா அவன் பேச நீங்க நினைக்கலாம், என் சமுதாயத்தை மதிக்கலாம் அப்படிதான் பேசுவேன் நான் ஒரு சமுதாய தலைவரா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மீறி வெளியில வந்துட்டோம். காரணம் என்னக்க, அரசியல் தான் சமுதாயம் கிடையாது. அதையும் தாண்டி எந்த சமுதாயம் ஒற்றுமையா இருந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோ அந்த சமுதாயம் விண்ணை தொடுங்க. இது மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு ஒரு உதாரணம் அது. இறுதியாக தாவேகா வெற்றியை தொடர்ந்து அகமுடையார் மக்களுக்கு உங்களின் சார்பாக இந்த காணொலி வாயிலாக என்ன சொல்லுவீங்க? எனக்கு சமுதாய தலைவராக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மாமன்னர் மருது பாண்டியர்களை பல இடங்கள்ல அவர் மேல்கோர் குறித்து பேசியிருக்கார். இந்திய திருநாட்டினுடைய விடுதலைக்காக மானம் காத்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர் பேசியிருக்கார். அப்படி அவர் சொல்லும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எல்லா சமுதாயத்தில் உள்ள தலைவர்களையுமே அவர் என்ன சின்ன மேற்கொள் காட்டி பேசியிருக்காரு. ஆனால் இது மட்டுமே அவருடைய வெற்றிக்கு காரணம் கிடையாது. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அவர் இந்த மாதிரி பேசும்போது பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரத்தானே செய்யும். அந்த ஒரு ஈர்ப்பு அவர் மேல எங்களுக்கு இருக்கு. அப்படின்னால இது சாதி கடந்து மதம் கடந்து ஒரு நல்ல ஆட்சியை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்படணும். அப்படிங்கிற இலவசம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. கல்வி இலவசம். அந்த இலவசத்தை விட பார்த்தீங்கன்னாக்க கல்வி இலவசமா கிடைக்கணும். அந்த மது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்துல மது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போதை வஸ்துகள் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை சீரழிச்சிருச்சு. அந்த போதை வஸ்துகளை பார்த்தியும் வரக்கூடிய இந்த ஸ்திரமான அரசு அப்படின்னு சொல்லணும், ஸ்திரமான அரசாக தான் இருக்கும். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி நாளைக்கு எலெக்ஷன் திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னாக்கா இந்த வெற்றி இதோட பன்மடங்கு வெற்றியா இருக்கும். யாரெல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாங்களோ அந்த மக்களே அவங்களை தோக்கடிச்சு நிறுத்துவாங்கனாக்கா இவர் காற்றால ஜெயிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது தான் யாரை நீ பண்ணாலும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது சாதிய அமைப்புகள் சாதிய அரசியல் முழுவதுமாக இங்கே ஈடுபடலை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. இந்த காணொலி வாயிலாக வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் குறிப்பாக விஜய் அவர்களை பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க சொல்லி கவர்னர் அழைக்காத சூழ்நிலை குறித்தும் உங்களுடைய பதில் என்ன? நான் ஆல்ரெடி அவர் கவர்னர் அழைக்காத சூழ்நிலையை பற்றி சொல்லிட்டேன் நான். ஏன்னா அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொம்மை அவருடைய ஆட்சி காலத்தில் இதே பிரச்சனை நடந்துச்சு. என்ன செஞ்சாங்கன்னாக்கா கோர்ட் மூலியம் வந்து பழையபடி ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்ச பின்னாடி அந்த ஆட்சியை டிசால்வ் பண்ணாங்க. டிசால்வ் பண்ண பின்னாடி பொம்மை அரசு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிம்பமா அந்த அடுத்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைச்சுக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வச்சிடாதீங்க. அப்படி உருவாக்கினாக்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. காரணம் கேட்டீங்கன்னாக்கா தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்தை நிரந்தரமாக்கணும்னு மற்ற எதிர்கட்சிகள் நினைச்சிங்கன்னாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு தவறான முன்னெடுப்புகளை எடுங்க. என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் இளைய சமுதாயம் திருப்பி சொல்கிற விஷயம் தான். சாதி மதம் இனம் பணம் கடந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆசைப்பட்டாங்க. அதைத்தான் பண்ணட்டுமே, செய்யட்டுமே. இதில் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒரு நல்ல இலவச கல்வி, இலவச மருத்துவம். அது இலவசம் சொல்கிறத விட அது அரசுடைய கடமையாக இருக்கணும். அது மாதிரி இந்த போதை வஸ்துக்களை தமிழகத்திலிருந்து முற்றிலும் ஒழிக்கணும். ஆமாம், அது கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அது தலை விரிச்சு ஆடிச்சு. நிறைய இளைஞர்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இளையர் சமுதாயமே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை இழந்து போயும், குடும்பத்தை இழந்தோம், ஒரு மூளை இழந்தும் போய் ஒரு ஒரு சின்னாபனமான ஒரு ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் சமூகம் வந்துச்சு. ஒரு தமிழனாக இந்த இடத்துல நான் வேண்டது என்னங்கன்னாக்கா ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு தமிழன் ஆட்சியாளனாக இருந்து ஆள்வதை அனைத்து மக்களும் தமிழர்களாக அதை நேசிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இப்போ இந்த சாதிய அரசியல் பிம்பம் இருக்குல்ல, சாதிய அரசியல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து தாவேகா, நானுமே ஜாதி சங்க தலைவராக தான் இருந்தேன் கடந்த எலெக்ஷன் வரைக்குமே. என்னை அடையாளப்படுத்துறதே பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்திய அகமுடைய மகாசபை நிறுவன தலைவர், அகமுடைய சமுதாயத்துடைய தலைவர் அப்படித்தான்
ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அரசியலில் போய் தான் இந்த சமுதாயத்தை திருத்தணும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல். ஒரு சமுதாயம் என்ன செய்யணும்னாக்க தொழிலில், கல்வியில், பொருளாதாரத்தை முன்னேறினாக்கா அரசியல் போய் தான் முன்னேறணும். அரசியலுக்கு ஒரு புனிதமான ஒரு 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 மக்கள் சேவை அது. அதில் போய் சம்பாதிக்க நினைக்கிறது கேவலமா இல்லையா? அப்போ அந்த சமுதாயம், நான் சொன்ன மாதிரி நாடார் சமுதாயம் இன்னைக்கு எப்படி ஒற்றுமையாக இருந்து அனைத்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக அளவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அவங்கள தான் இருக்காங்க. அந்த சமுதாயத்தை எப்படிலாம் பேசுனாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயம் பெரிய அளவில் வளர்ந்துச்சுனாக்கா அரசியலுக்கு போய் வளர்ந்துச்சு. ஒற்றுமை, உழைப்பு. அதான் அது மாதிரி தொழில் செய்யணும். கூடி தொழில் செய்யுங்க. கூடி தொழில் செய்த குலம் செழிக்கும், தலைமைக்கு கட்டுப்படும் இனம் தலைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாரக மந்திரம். அதனால ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அவங்களுடைய தேவைகளை அரசாங்கத்தை கேட்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக இருக்கணுமே ஒழிய அரசை என்ன செய்யக்கூடாது, நான் தான் போய் வழிநடத்துங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. அது இந்த ஆட்சியில் நடக்கும் நம்ம நம்புறோம். ஆமா, மிக்க நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்த சொல்லணும். அவர் விஜய் அவர்கள்ட்ட ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக நான் தொடர்ந்து ஒரு 18 ஆண்டுகளாக பணி செய்திருக்கின்றேன். மாமன்னர் மருதுபாண்டியரை பல இடங்கள் அவர் வயல் கொடுக்கிட்டு பேசியிருப்பார். மருதுபாண்டியர் மட்டும் இல்லை, அது வந்து அகமுடைய சமுதாயத்தினுடைய தலைவராக அவர் பார்க்கல. இந்த தமிழ் சமுதாயத்தை காக்கக்கூடிய இந்திய தேசியத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை தான் அவங்கள பார்த்து அவர் பேசியிருக்காரு. அது மாதிரி தான் அனைத்து சமுதாயமும் இருக்கணும். அவரும் பல சமுதாய தலைவர் சொல்றது அசிங்கம், பல சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவர் முன்னெடுத்து பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள் எனக்கு அவருக்கு பிடிச்சு போய் தான் நினைச்சிருந்தாக்கா அவங்க பின்னாடி நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நிச்சயமா. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றிங்க.